எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம்னா பார்த்திபன் ராதாகிருஷ்ணனோட இயக்கத்தில் டீன்ஸ். கதைன்னு சொல்ல வந்தா ஸ்கூலில் எப்பயுமே இந்த மாதிரி இடங்களில் யாராவது ஒருத்தர் எங்கள் பாட்டி வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி வடை இருக்குடா, இல்லை எங்கள் பாட்டி வீட்டுக்கிட்ட இவ்வளோ அழகாக மழை இருக்குடா, நம்ம எல்லோரும் போய் பார்க்கலாமான்னு ஒரு 12 குழந்தைகள் சேர்ந்து போகிறாங்க. அதில் ஒரு ஏழ்மையான வீட்டு பையனும் போகிறான் கூட. ஆக மொத்தம் 13 பேர். இவங்களுக்குள்ள ஒரு ஜர்னியை தான் டீன்ஸில் சொல்லியிருக்காரு. அதில் அவங்க பண்ணுற சேட்டைகள், ஒரு வம்பான ஒரு கேட்டை தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. தான் பாட்டி வீட்டுக்கு நோக்கி போயிட்டுருக்கும் போது அங்கே அவனுங்க சந்திக்கிற சம்பவங்கள் தாங்க டீன்ஸ். இதில் கல் எடுத்து குடிக்கிறாங்க. எங்கே கிடச்சி கல்லுன்னு தெரில. வேகன் குழந்தைகள் தான் நான் கல் கிடச்சாலும் குடிப்பானுங்க, அது என்னன்னு தெரியாட்டாலும் குடிப்பானுங்க. Who wants to go on a ghost hunt? இந்த படத்தில் வழக்கம் போல் தமிழ் சினிமா ஃபார்மாட்டில் வெற்றி படங்களில் ஃபுல்லாக அந்த காலத்துலேருந்தே கவுண்டமணி செந்தில் இருக்க காலத்தில் ஒரு நாள் நடித்தா போதும். அதுக்கப்புறம் வேக்கு, வடிவேலு, சந்தானம், புரோட்டா, சூரி, இப்போ பார்த்தீங்கன்னா யோகி பாபு. அதான் யோகி பாபு காட்டுக்குள்ளே அடர்மலை. டீன்ஸில் எதுக்கடா இருந்தால் கேரக்டர்னு பார்த்தா ஒரு சுடுகாட்டில் தான் ஒய்ஃப் இறந்து போனாலும் சுடுகாட்டுக்கு வந்திருப்பார். இந்த பசங்க பார்த்தா பயந்து போயிடுவானுங்க. பயந்து போய் என்னடா எதுறான்னு பார்த்தா தான் ஒய்ஃப் இறந்துருச்சுன்னு சொல்ல வருவோம். பசங்க பேய் நினச்சி யோகி பாபு அங்கேருந்து யோகி பாபு கட். சார் எப்போலேருந்து இங்கே இருக்கீங்க? நான் செத்ததுலேருந்தே இங்கே தான்பா இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை போட்டுக்கிட்டு, ஆனால் இந்த மாதிரி பசங்களை வச்சு டேட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னு கேட்டால் ஒருத்தனை வச்சுக்கிட்டே படம் பண்ண முடியாது. 13 ஹீரோக்கள் மாதிரி தான் அவங்க. அந்த பசங்க, பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க, அதுக்குள்ளே ஒரு லவ், ஒரு டைலாக் ஒன்று போட்டிருப்பார். மென்சஸ் ஸ்பிரிட்லேயும் இதுலேயும் வெளியில் வரக்கூடாதுன்னு. அதெல்லாம் அவராம் மாதிரி ஆளுகளால் தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி எடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் அவர் செக்ஸையே தேன் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லவர். அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய பாதை, அதுக்கப்புறம் பொண்டாட்டி தேவை, உள்ளே வெளியே, குடைக்குள் மலை, ஒத்த செருப்பு, இப்போ கடைசியாக பார்த்தா இரவில் மாதிரி அவருக்கான படங்கள், அவருக்கான முத்திரை அந்த படத்தில் இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி ஒரு முத்திரையை போய்ச்சிருப்பார். என்ன அட்வான்ஸிங். கிட்டத்தட்ட 2040 பண்ணக்கூடியது இந்த படத்தில் நாசாவோட ஒரு விஞ்ஞானிகளுக்கு உண்டான கதையை ரொம்ப அருமையாக அந்த பசங்களுக்கு, அதாவது சின்ன பசங்களை வச்சு என்ன கதை பண்ணணும் அதுக்கு நல்லா திட்டமிட்டிருக்காரு. அதற்கான முழு முயற்சியில் இருக்கார். அந்த விஞ்ஞானியாகவும் இவரே நடிச்சிருக்காரு. அதுதான் படத்தில் ஹைலைட். அந்த விஞ்ஞானிக்கான தோற்றங்கள் எல்லாமே அப்படியே இருக்குது. நாசாவிலேருந்து கிளம்பி வந்தோம் எப்படி வருமா, ஒரு கண்ணாடிக்குள்ளே 3 ஃப்ரேமு, அந்த மாதிரி மெனக்கீடலுக்கு பார்த்திபன் சாரை அடிச்சுக்கிட்டு அந்த உலகத்தில் ஆள் கிடையாது. பார்த்திபன் படங்கள் தான். There is a story which is mysterious and spine chilling. இந்த டீன்ஸில் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலைப்பாம்பு தான் ஃப்ரெண்டுகளை முழுங்கிருச்சான்னு நினச்சி பீர் பாட்டில் உடச்சி குத்தி கிழித்து பார்ப்பானுங்க. பார்த்தா அது மலைப்பாம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி. உயிரோடு ஆடை முழுங்கியிருக்கும். ஆனால் ஆட்டுக்குட்டி வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி இருக்கும். அந்த குட்டியை எடுத்து ஒரு பையன் தொடச்சி தான் மடியிலே வச்சுட்டு வருவான். அந்த பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா 3வது தலைமுறை. நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம். விருமாண்டியில் கமல் சாரோடு நடிச்சிருப்பார். விருமாண்டியில் அவர் பெரிய கருப்ப தேவர்னு பாரு. அவரோட பையன் ஒரிஜினல் பேர், இந்த பையனோட பேர் தீபன், ஆனால் ஐயங்காலன்னு படத்துக்கு வச்சுருக்காரு பார்த்திபன். ஐயங்காலன் தான் அந்த கடைசி 13ஆம் வந்த பேட்ரான்னவன். அந்த பையன் ஏழ்மையில் இருக்காங்கிறத அவனுக்கு அந்த பசங்களுக்குள்ளே அதுக்கு ஒரு சின்ன ஒரு பொண்ணு இறக்கப்படுறது. அந்த சீன்லாம் படத்தில் ரொம்ப பாராட்ட முடியாக இருக்குது. படம் எப்படி போகுது என்னங்கிறத, அதாவது இந்த பையன் நடித்த கடாங்கிற படம் போன தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுலேயும் ஆட்டுக்குட்டியை பேஸ் பண்ணி தான் எண்டு கிளைமேக்ஸில் அந்த ஆடு வேணுக்குது. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஆடோட கிளம்பி போகிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, எப்படி ஸ்கூலுக்கு சேர்ந்தாங்கன்னாங்க டீன்ஸோட கதை. கேலண்டர்லேயே மண்டை காய்றடே மண்டே, அந்த டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் பங்க் பண்ணுறோம், நட்சத்திராவோட பாட்டி வில்லேஜுக்கு போய் ஃபன் பண்ணுறோம். கிளைமேக்ஸை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப அபரிதமான, அது தமிழ் சினிமா வளர்ச்சிக்கு இது ஒரு மைல்கல்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அட்வான்ஸ் திங்கிங் தான் சொல்லணும். ஹாலிவுட் படங்களை எப்படி நம்ம வரவேற்கிறோமோ அதே மாதிரி டீன்ஸு, டீனேஜ் பசங்க எல்லாருமே சரி, மொத்தத்தில் தாய் தப்பனால் குழந்தைய கொண்டு போய் இந்த படத்தை காட்டலாங்கிற மாதிரி நல்ல படம் எடுத்திருக்கார் பார்த்திபன். டீன்ஸ் பார்க்க வேண்டிய படம், பார்க்கக்கூடிய படம். தொடர்ந்து எடிசன் டாக்கீஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக நான், உங்களால் நான்.
என்றும் அன்புடன் மதுரை செல்வம்.